அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். விவாகரத்து அப்படிங்கிறது இது சினிமா பிரபலங்களுக்கு, அரசியல் கட்சியில் உள்ளவங்களுக்கோ மட்டும் இல்லை. இது இன்றைக்கி சராசரி மக்களுக்கும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் போச்சு. ஆனால் விவாகரத்து அப்படிங்கிறது அந்த வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு துக்க காரியம் மாதிரி தான். ஒரு கல்யாணம், மற்ற ஃபங்க்ஷன், ஒரு பிறந்தநாள் விழா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டைவர்ஸ் அப்படின்னு பண்ணும்போது ஒன்று ஒரு கணவன் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே இருக்கலாம், இல்லை மனைவி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே இருக்கலாம். தவறு கணவன் மீதும் இருக்கலாம், சில நேரங்களில் மனைவி மீதும் இருக்கலாம். என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு விவாகரத்து அப்படிங்கும்போது சினிமா பிரபலமோ இல்லை அரசியலில் உள்ளவங்களோ இல்லை வேறு துறையில் உள்ளவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அவங்க மனநிலை ரொம்ப காயப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த நம்முடைய விமர்சனங்கள், ஒரு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அப்புறம் நம்ம யூகத்தின் பேரில் இது அப்படி இருக்குமோ, கணவன் மீது தவறு இருக்குமோ, இல்லை மனைவி மீது தவறு இருக்குமோ, அதேமாரி நிறையா பேர் போய் கணவனுக்கு யார் ஒரு பொண்ணு மேலே தொடர்பு இருக்கலாம், அது மாதிரி மனைவியை குறித்து அவங்களுடைய கேரக்டரையும் விமர்சனம் பண்ணி, இது ரொம்ப ஒரு ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். இந்த டைவர்ஷனும் போகும்போது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையும் அந்த விரக்தியின் உச்சம். நம்ம ஈஸியாக விமர்சனம் பண்ணுறது நாகரிகம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய நம்ம எண்ணம் தான் நமக்கு திருப்பி பதிலளிக்கும். அடுத்தவங்க துன்பத்தில் நம்ம இன்பம் காணணும்னா நாளைக்கு இதே சூழ்நிலை நமக்கும் வரலாம். அதனால் யாருக்கு எப்போ என்ன சூழ்நிலை வரும்னு தெரியாது. மரணமும் சரி, கல்யாணம் எப்போ யாருக்கு எப்போ நடக்கும் தெரியாது. அது மாதிரி டைவர்ஸுங்கிறது யாரும் விரும்பி பண்ணுறதில்ல, சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வேதனையின் உச்சம், துக்கத்தின் ஒரு பிரதிபலிப்பு, வாழ்க்கை சூழல். அப்போ ஒருத்தர் டைவர்ஸுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு அவங்களுக்கு போராட்டம், எவ்வளவு மன உளைச்சல், அப்போ எவ்வளோ மன உளைச்சலும் வாழ்க்கையில் விரக்தியும் இருந்து அந்த முடிவுக்கு வருவாங்க. இதில் போய் நம்ம நடிகராக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒருத்தர் டைவர்ஸை பற்றி விமர்சனம் பண்ணுறது நல்லதில்லை. அது அவங்களுக்கு நல்லது இல்லையோ நமக்கு நல்லதில்லை. சொல்கிறாங்களே, எண்ணம் போல் வாழ்வு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனால் இந்த டைவர்ஸ் விஷயத்தில் மட்டும் நம்ம யூகத்தின் அடிப்படையில் யார் மூலியம் பழியை சுமத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.